என்னோட ஃபேவரட் கேட்ஜெட்ஸை நான் கிவ்அவேல வின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சோ நீங்களும் வின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி, ஞானம் பொறந்துருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி, பச்சை குழந்தை என்ன பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, உலகம் புரிஞ்சுக்கிட்ட. இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சு போன ரெக்கார்டா எங்க அண்ணா வந்து இந்த பாட்டை தான் கேட்டுக்கிறாப்ல. இப்போ கண்டினியூஸ் ஆன் ரன்னிங் மோடு, ரிப்பீட் மோட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டை ஓடி மனசு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண. என்ன பண்ண, என்ன குத்தம் பண்ண, என்ன பண்ணல நீ? உங்களுக்காக நான் கரூருக்கு அப்புறமா ஒரு வார்த்தை பாஜகன்னு நான் எங்கன்னா சொன்னேன்னா உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா நான் நடந்தேன். எஸ்ஐஆர்ல இருந்தா எதிர்த்து பண்ணனா, திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பெரிய திட்டம் திட்டினீங்களே அதை எதிர்த்து எதுனா குரல் கொடுத்தனா, இவ்வளவோ நான் உங்களுக்காக பண்ணி நீங்க என்ன தூக்கி இப்போ விசாரிக்க கூப்பிட்டு இருக்கீங்களே. வாட் இஸ் திஸ் மை லார்ட்? நேற்று இவை ஏனி, இன்று அவன் ஞானி, ஆள கரை சேர்த்து ஆடும் இந்த தோணி, சிந்தினேன் ரத்தம் சிந்தினியா, இது எல்லாம் மக்கள் கரூர்ல அவங்க சிந்தினாங்கயா. அதை எதிர்த்து நான் எதுவும் பண்ணல, அவங்களுக்காக நான் எதுவும் பண்ணல. யாருக்காக? என்ன ஏத்தி விட, பிஜேபி ஏத்தி விட தானே நான் கஷ்டப்பட்டேன். இப்ப என்னையே கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்களேன்ட்டு மனசு வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. இப்ப ஆக்சுவலா அவருக்கு மிகப்பெரிய பிரச்சனையே அங்க என்ன போய் நம்ம ஆன்சர் பண்ண போறோம், அது என்ன கேள்வி கேட்க போறீங்க, நான் என்ன எனக்கு கேள்வியே தெரியாதுங்களேங்க. எனக்கு எதுனா பேப்பர்ல எழுதி கொடுத்தா அப்படியே வாசிச்சுட்டு தான் நான் வருவேன். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. சிபிஐ வந்து நறுக்குன்னு சில கேள்விகளை வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருக்காங்க. விஜய் எப்படி அப்படி அந்த குடுமையை எப்படி போட்டு ஆட்டுறது? குடுமையா ஏங்க, நீங்க வேற எதுனா ஒண்ணு ஆயிடும் கிச்சிங் வந்துடுறியா? சிபிஐ என்னென்ன கேள்வி கேட்க போறாங்க, அதுக்கு இவர் என்னென்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்றத டீடைலா நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்ப்போம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி சூப்பர் தேங்க்ஸ் செய்து நமக்கு உதவிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சமீபத்திய வீடியோ பார்த்துட்டு நமக்கு உதவிய அன்பு சகோதரர் அருணா இண்டஸ்ட்ரீஸ் அவர்களுக்கும், குமரன் அவர்களுக்கும், ஆகாஷ் அவர்களுக்கும், மோகன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இவங்களுக்கு மட்டும் இல்லங்க நம்மளுடைய அனைத்து வியூவர்ஸ், அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு அந்த கதறல் சத்தத்தை உள்ள போய் டீடைல் தான் பார்ப்போம் வாங்க. அதாவது இந்த இன்டர்வியூஸ் எடுக்கிற இடத்துல எல்லாம் நீ பாத்திருப்ப, வெளியில வந்து பார்த்தோன்னா ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருப்பான். ஆனா வந்து செலக்ட் பண்ண போறதும் 2 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப இந்த 100 பேரும் எல்லாம் வெளில உட்காந்துட்டு நீ என்னடா படிச்சுன்னு என்ன கேள்விடா கேட்பான். என்னோட நிறைய குவாலிஃபை ஆயிருக்கு, நீ செலக்ட் ஆயிடுவியா? ஐயோ இவனை எப்படி நான் கோத்து விட்டு இவனை எப்படி நான் காலி பண்ணும் அப்படின்ற போது எல்லாரும் இருப்பானுங்க. ஏன்னா 100ல 2 தானே. எவனா ஒருத்தன் உள்ள போயிட்டு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வெளியில வந்தானே வச்சுக்க, எல்லாம் சுத்து போட்டுருவானுங்க. அவன் ஒருத்தனை சுத்து போட்டு என்ன கேள்வி கேட்டாங்க ப்ரோ, நீங்க என்ன ப்ரோ பதில் சொன்னீங்க? கரெக்டான ஆன்சர் அது. அவன் வெளில வரவன் தப்பாதான் பதில் சொல்லுவான், அங்க வேற பதில் சொல்லிருப்பான். இங்க வெளியில வந்துட்டு கரெக்டான ஆன்சர் சொன்னா இவனுங்களும் சொல்லிடுவானுங்க, அப்புறமா இவனுக்கு நம்மளுக்கு போட்டியா வந்துருவாங்க. அதனால தப்பான பதில் சொல்லிட்டு அந்த தப்பான பதில் சொல்லி எனக்கு பேசுறாங்கப்பா, ஈஸி தான், ஒண்ணும் பிரச்சனை பயப்படலாம் வேணாம் அப்படின்னு கோத்து விட்டு விடுவாங்க. இந்த மாதிரி இன்டர்வியூ டிஸ்கஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ விஜய் வீட்டுல நடந்துன்னு இருக்கான். விஜய் வீட்லயா? இப்ப இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ எடுக்கல, ஆல்ரெடி இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தாங்களே 4 பேரு, அவங்கள கூப்பிட்டு வச்சு விஜய் வந்து பிரீஃப் டிஸ்கஷன்ல இருக்காங்க. அதாவது ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், சிடிஆர் டிரைவர் அப்புறமா கூப்பிடுறாரு. டிரைவர் நீ கொண்டாரு இரு, நீ தான் எனக்கு பெரிய உன்னை நான் சரியா பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இந்த 3 இல்லங்களை பாத்துறே. அத உண்மையா சொல்றான், அந்த மாதிரி எந்த பிரச்சனை மனுஷனா உன்னை என்ன கேள்வி கேட்டாங்க, நீ என்ன பதில் சொன்ன உண்மையை சொல்லு, உன்னை பத்தி தெரியும், நீ டபுள் கேம் ஆடுவ. 3 பேரெல்லாம் தலைவா நாங்கெல்லாம் கிளியரா ஆன்சர் பண்ணிட்டோம் தலைவா, உன்னை பத்தி எதுவுமே நாங்க வாய் திறக்கல தலைவா, உன்னை பத்தி சாமி சத்தியமா நாங்க வாய் திறக்கல, எதுவுமே உன்ன பிரச்சனையாவும் நாங்க காட்டல தலைவா, சோ நீ பயப்படாத அப்படின்ட்டு 3 பேர் வந்து விஜய்க்கு அறிவுரை சொல்லிட்டு இப்ப வந்து இவங்க வந்து கொஸ்டின்ஸை வந்து விஜய்க்கு பாஸ் ஓவர் பண்ணுவாங்க. ஆமா,
தலைவா இது பாரு தலைவா இந்த கேள்வி கேட்பாங்க, அப்ப தலைவா நீ இந்த பதில் சொல்லு. அப்போ ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி வைக்கணும்னு ஆமா தெரியும்ல. தலைவா, கொஞ்சம் சோகமா வரப்பா. வச்சுக்கோ. வரப்பாச்சுங்கப்பா, பயப்படுற மாதிரி காட்டிக்க கூடாதுப்பா. நீ வேற என்ன சோ வந்து எல்லாருமே வந்து கொஸ்டின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே நல்லா தெரியும், நேத்து வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ வந்து விஜய்க்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்கு. இது மாதிரி 12ஆம் தேதி நீங்க ஆஜராகி ஆஜராயிடுங்க. ஆனா பாருங்களேன், சிபிஐக்கும் தெரிஞ்சிருக்கு என்னது விஜய் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியில வருவாரு, அவருக்கு எது சொன்னாலும் நம்ம ஒரு வாரம் டைம் கேப் விடணும். நேத்து சம்மன் அனுப்பும் போது கிட்டத்தட்ட 6-7 நாள் கரெக்டா வந்துச்சு டைம். அந்த எல்லாம் பரவாயில்ல, உலகத்துக்கே தெரியுது. கரெக்டா ஒரு 6 நாள் 7 நாள் டைம் விட்டு நீங்க வாங்க சார், டெல்லிக்கு வாங்க சார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து இப்போ ரொம்பவே வந்து மனசு கஷ்டத்துல இருக்காரா, பதற்றத்துல இருக்கிறாரா. நேத்து வந்து நம்ம எல்லாரும் ஒரு பதிவை எதிர்பார்த்தோம். ஆக்சுவலா என்ன பதிவு? நீதி வென்றது, நீதி வென்றது போடணும்ல. நீதி வென்றதா? ஆமா, சிபிஐக்கு கேஸ் போகும்போது மட்டும் வீட்டு வெடிச்சு கொண்டாடுனீங்க, பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனீங்க. நீதி வென்றது, நீதி வென்றதுன்னு ட்விட்டர்ல ஊரே போட்டா போல. நீதி வென்றது போடு, நேத்து போட வேண்டியது தானே. போடுவேன். அது ஆக்சுவலா யார் போட்டோம்னா விஜய் கட்சியை தவிர்த்து மத்த எல்லாரும் போட்டிருந்தோம். எப்ப இப்பதான் ஆக்சுவலா உண்மையான நீதி வென்றது. கண்டிப்பா உண்மையில இப்பதான் நீதி வென்றது. ஏன்னா ஒரு 41 பேர் செத்து போனா, அது யாரால செத்து போனானா இவரு இந்த நிகழ்ச்சிக்கு போனனால தான் செத்து போனா. இவர எஃப்ஐஆர்லயும் பேரை சேர்க்கல, ஒரு வாட்டையும் கூப்பிட்டு விசாரிக்கல. அப்படின்னும் போது நீதி கண்டிப்பா வென்றதுன்னு யாருமே சொல்ல மாட்டான். ஒரே ஒருத்தவங்க சொல்லிருப்பீங்கன்னா நீங்க மட்டும் உங்க கட்சிக்கார மட்டும் சொல்லிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா எப்போ நீதி வென்றதுன்னா நேத்து உங்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க, அப்பதான் வென்றுச்சு. அப்ப கூட பாதி தான் வென்றுச்சு. பாதி உன்னை கன்விக்ட் பண்றாங்க பாரு. ஆமா செமிஃபைனல்ஸ். ஆமா நீ தான் குற்றவாளியா, நீ லேட்டா போனதால்தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு, உன்னாலதான் 41 பேர் செத்தாங்கன்ட்டு எப்போ ஒரு தண்டனை உங்களுக்கு தராங்களோ அப்போதான் ஆக்சுவலா நீதி முழுமையா வென்றுப்பா. ஏங்க இப்போ கேட்க சொல்லுங்க அண்ணன, என்ன மோடி சார் என் மேல பயமா, எங்க என்ன வந்து ஆபீஸ்ல பாருங்கன்னா என்ன உங்க ஆபீஸுக்கு கூப்பிட்டு இருக்கீங்க டெல்லியில. ஆமாப்பா, இப்ப பாருங்க, இப்ப இவங்க பணம் விட்டு தான் வர சொல்லுவாங்க சிபிஐ. எப்பவுமே ஸ்டாலின் அங்கிள், என்ன அங்கிள் என்ன பழி வாங்கணுமா, என் ஆபீஸ்ல தான் இருப்பேன், வாங்க பழி வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாரு. இப்ப சொல்லுங்க மோடி அங்கிள் எங்க பழி வாங்குங்கன்னு. சிபிஐ ஆபீசர் 12ஆம் தேதி என் ஆபீஸுக்கு 10 மணிக்கு வரணும். ஆனா யாருமே மூச்சு திறக்கலங்க. இப்ப தொடங்க சொல்லுங்க. இதே தமிழ்நாட்டுல இந்த கேஸுக்காக உங்களை ஒரு வாட்டி கூப்பிட்டு இருந்தா குதிப்பானுங்க அப்படியே. இந்நேரம் என்ன பயந்துட்டீங்களா? உங்க அண்ணனை தொட்டு பாருங்கடா, வாங்கடா. எங்க இப்ப போடு, தொட்டு பாரு, தட்டி பாரு, கிட்டி பாருங்க. இப்ப போடு, நல்லா தொட்டு நல்லா தட்டி. ஒருத்த வாய் திறக்க மாட்டான். ஏங்க இந்த பேச்சாளர் கீச்சாளர் எப்படி வந்து அவன் விஜய் சொல்லிட்டு இருப்பாரு, அவன் நாச்சி வாங்கி திறந்தீங்க உன வச்சு போட்டு தெரியல. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அடி என்ன அடிப்பானுங்கடா. தயவு செய்து மூடி இருக்குடா. என்னப்பா கரெக்ட் தானப்பா எல்லாரும் சொல்றாரு. விஜய் சார் போகும்போது 2-3 பேண்டா போட்டுன்னு போங்க, கேள்விகள்லாம் பதிலா. இல்லப்பா ஏப்பா புரியல, பதில் சொல்றதுக்கு ஏன் 2-3 பேண்ட் போட்டு போனோம்? அடிச்சிட்டாங்க பேக்லயே. நீங்க வேற உச்ச நடிகர்ன்றீங்க, உச்சா போயிட்டு போறீங்க. தெரிஞ்சிருமே. ஏப்பா இதுப்பா இது பேம்பர்ஸ்லாம் இருக்கு. கமெண்ட்ஸ்ல அப்படி போட்டுக்கிறானுங்க பாவம். போகும்போது 2-3 பேண்டா போட்டு போயிடுங்க சார். ஆனா விஜய் சார் அடிக்கிற மாட்டாங்க. கொஞ்சுவாங்களா? கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். இப்ப விஜய் வந்து அங்க போயிட்டாரு, கேக்குற கேள்விக்கு இவர் எப்படி பதில் சொல்லுவாரு? அதுதான் ஒண்ணும் புரியலங்க, என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டாரு. என்ன பண்றது? சிபிஐ ஒரு 4 பேர் இங்க ஒரு கேள்வி, அங்க ஒரு கேள்வி, இங்க என்ன நடக்கும், என்ன நடக்கும் கொஞ்சம் இமேஜின் பண்ணி அப்படி நினைச்சு. என்னால அதை நினைச்சு பார்க்கவே முடியல. ஆக்சுவலா இவரை கூப்பிட்டு கேள்வி கேட்கும் போது என்ன பதில் சொல்லுவாரு? ஏன்னா ஒரு பதிலும் கிடையாது. சிபிஐ வந்து லட்டா இவங்க ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு ரெடியா வெயிட்டிங். இப்ப அந்த குடிமையை பிடிச்சி தூக்கு தோண்டிதான் பாக்கி. வராம தூக்குங்க, வராம தூக்குங்க, கையில கீழ வந்துரு போது இது ஒண்டி தான்டா பாக்கி. மத்தபடி எல்லாமே முடிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த 4 பேர் போனாங்க பாருங்க, சிடிஆர், ஆதவ், புஷி, அப்புறமா அந்த டிரைவர், எல்லார்கிட்டும் கேட்ட கேள்விகள்ல இருந்து ஃபுல்லா கான்ட்ராடிக்டரி பதில் தானா எல்லாத்துலயுமே. ஒருத்தரும் ஒரே மாதிரி பதில் சொல்ல, முரண்பட்ட தகவல்கள் தான். இப்போ வந்து விஜய் கிட்ட அவங்க எடுத்து வச்சிருக்கிறது மெயினான கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் சார் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான், பெருசா 8:45க்குன்னு நாமக்கல்ல இருப்பேன்னு சொன்னீங்க. ஆனா இங்க இருந்தே 8:45 தான் கிளம்பி.
நேத்து நைட்டு கொஞ்சம் இப்போ உங்களுக்கே தெரியும், நீங்க வர இடம்லாம் கிரௌட் ஆகுதுன்னு உங்களுக்கே தெரியும். லேட்டா போனா அந்த கிரௌடு மிகப்பெரிய கிரௌட் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அப்புறமா தெரிஞ்சும் லேட்டா போறீங்கன்னா அது யாரோட நெக்லிஜென்ஸ்? உங்களோட நெக்லிஜென்ஸ் தானே. சோ இப்படி வந்து சரசரையா எடுத்து வச்சிருக்காங்களா கேள்வி? ஆமா, சின்ன கேள்விதான், பெரிய கேள்விலாம் டக்கு சொல்லணும். ரேபிட் ஃபயர் மாதிரி இவரு டக்கு எங்கேயா சொல்லுது இல்லப்பா, சொல்றேன். இந்த மாதிரி சின்ன கொஸ்டினுக்கே பதில் இல்ல. ஏன்னா அங்க போன 4 பேருமே வந்து சொதப்பி விட்டு வந்திருக்காங்க. ஆமா, அதுவும் டிரைவரை வச்சு. எல்லாத்துக்கும் காரணம் புசிதா சார், அவன் தான் சார் தேவையில்ல. புசிய வந்து கேட்டிருக்காங்க 12 மணிக்கு ட்வீட் போட்டு யாரு உங்களை போட்டு? ஐயா எனக்கு தெரியாதியா, ஆதவர்ஜுன் போட சொன்னாப்புல நான் போட்டேன், அவ்வளவுதான். ஆதவர்ஜுனை கேட்டிருக்காங்க, என்னப்பா நீ தான் பண்ணியாப்பா இந்த ஏற்பாடுலாம்? யாப்பா ஐயா, நான் வந்து மேலோட்டமான ஆளுதான். நானு மேற்பார்வையாளர் கீழே இறங்கி வேலை செஞ்சது பாத்தீங்கன்னா இந்த சிடிஆர் நிர்மல்குமாரோ மதியாகுணம் தான். அவங்களே கேளுங்க. சிடிஆர் நிர்மல்குமாரோ மதியாகுணம் கேட்டா, ஐயா என்னென்ன தலைமை பண்ண சொன்னாங்களோ அவங்க சொல்றாங்க அதை பண்ணோம். வேற தலைமை யாரு? தலைமை யாரு வராரு 12ஆம் தேதி. சோ 12ஆம் தேதி விஜய்க்கு வந்து வைக்க போற கேள்விகள்ல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அவர் நடுங்கிடுவார். ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா மனுஷன் பயத்துல இருக்காரு. மலேசியா ஆடியோ லான்ச்ச முடிச்சுட்டு போனவர் தான், அவ்வளவுதான். அவர் படத்துக்கு தான் 1008 பிரச்சனை வந்திருக்கு. அதை எதிர்த்து கூட ஒரு கண்டன ஒரு கேள்வி பாஜகன்ற ஒரு வாயில போட்டுக்கோ. அவர் ஆக்சுவலா என்ன ஃபீலிங்ல இருக்காருன்னா, நம்ம தான் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோமே, இப்படி இருந்தோம் நம்மள இவங்க கூப்பிட்டு இருக்காங்களே ஏன் அப்படின்ற கொஸ்டின் மார்க். என்னதான் வேணும் உங்களுக்கு? அன்பா தாங்க நாங்க பழக்கிறேன். ஒரு வார்த்தை தப்பா பேசிருப்பாங்க. கரூருக்கு அப்புறமா நீங்களே நோட் பண்ணி பாருங்களேன். கரூருக்கு அப்புறமா ஒரு இடத்துல கூட பாஜகன்ற வார்த்தை இவர் வாயிலிருந்து வரல. நீங்க பாண்டிச்சேரியா எடுத்துக்கோங்க, காஞ்சிபுரமா எடுத்துக்கோங்க, இல்ல அதுக்கப்புறமா நடந்த ஈரோடா எடுத்துக்கோங்க, எந்த இடத்துலயுமே இவர் பாஜகன்ற ஒரு வார்த்தை சொல்லலாம். அமித்ஷான்ற பேரு வராது. ஆமா, பாண்டிச்சேரியிலயாச்சும் ஒன்றிய அரசுன்னு தான் சொன்னாரே தவிர்த்து பாஜகன்ற வார்த்தை இவர் வாயிலிருந்து வரல. ஏன்னா கரூருக்கு அப்புறமா ஒரு சாஃப்ட் கார்னராவே மாறிட்டாரு, பாஜகவோட முழு சங்கியாவே மாறிட்டாரு. ஏன்னா கேஸ் இருக்கு. சோ கேஸ் இருக்கிற இந்த ஒரு கேஸுக்கு எப்படின்னா நிறைய கேஸ் சந்திக்க வேண்டியது இருக்கு. என்ன பண்ண போறீங்க மிஸ்டர் விஜய்? என்ன பண்ண போறீங்க? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல்லா ஆடியோ வீடியோ ஃபுட்டேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது எல்லாம் லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணது எதுக்கு? நீ உன்னை லைட் ஆஃப் ஆன் பண்ண சொன்னது யாரு? நீ வந்து சுத்தி இருக்கிற ஆடியன்ஸ் அவ்வளவு கோஷம் போடும்போது நீ உள்ள என்ன பேசிட்டு? இப்ப உள்ள ஆடியோ ஓடி இருக்கும், உள்ள வீடியோ ரெக்கார்ட் ஆகி இருக்கும். இதெல்லாம் யாரும் உள்ள யார் யாரு இருந்தா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீ உடனே திருஷ்டா இருந்தாங்களா? நான் எதுவுமே சொல்லப்பா, ஏங்க நான் சொல்ல அவனேதான் சொல்றான். அந்த மாதிரி டிஸ்கஷனுக்குள்ள போவாங்க. அவங்க எல்லாம் இருந்தாங்களா நம்மளுக்கு தெரியாது. யார் இருந்தா? உள்ள எச் வினோத் இருந்தாரா? உள்ள படக்குழுவினர் இருந்தாங்களா? இப்போ இந்த மாதிரி வர பேச்சு நக்கீரன் கோபால் சொன்னாரு. ஏன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஆல்ரெடி நக்கீரன் கோபால் சொல்லியிருந்தாரு, இந்த பிரச்சார கூட்டத்தையே இவங்க வந்து பட ஷூட்டிங்கா மாத்திட்டாங்க. அங்க வந்து அந்த பட காட்சிகளை தான் இவங்க ட்ரோன் மூலமா ஷூட்டிங் பாருங்க வரும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எங்க அந்த கிளிப்ஸ் அப்படியே போட்டா பிரச்சனை 7.5 ஆயிடுமோன்ட்டு தான் அதை சிஜி மாதிரி ஒரு அனிமேஷன் இமேஜஸ் மாதிரி போட்டுட்டாங்க. இப்ப மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த படத்திற்காக தான் இந்த பிரச்சார கூட்டங்களே நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா சினிமா ஷூட்டிங்ல வந்து தேவைப்படுது, இந்த மாதிரி கிளிப்பிங்ஸ் தேவைப்படுது. விஜய் வரும்போது அலை அலையா மக்கள் திரண்டனர் அப்படின்றத காட்டணும். இத வந்து நீங்க சினிமா ஷூட்டிங்கா எடுத்தா அந்த பேஸ் வராது, ஃபயர் வராது, காசு செலவாகும். ஆமா, காசு வர செலவாகும். யாரும் அவ்வளவு காசை போடுறது, அந்த ஃபயர் வராது. நம்மளுக்கு அந்த ஃபயர் வரணும்னா அது இயற்கையா இருக்கணும். அப்ப இயற்கையா இருக்கணும்னா நம்ம பிரச்சார கூட்டத்தை நடத்தலாம். சோ பிரச்சார கூட்டத்தை ஒரு இடத்துல நடத்தும் போதும் பாக்குறாங்க, ஆஹா நம்ம எதிர்பார்த்த கிரௌட் வருதுடா, இன்னும் கரூர்ல அதிக கிரௌட கூட்டுறான், அந்த இடத்துல நம்ம ட்ரோனை பறக்க விட்டு ஃபுல் ஷூட்டிங். 64 ட்ரோன் கேமராங்க. சோ ஒரு இடத்துல ஷூட்டிங் எடுத்துட்டு கரூர்ல வந்து உச்சக்கட்ட கிரௌட வர வச்சு நம்ம ஷூட்டிங் எடுக்கலாம் தான் இவங்க பிளான் போட்டிருக்காங்க. சோ ஷூட்டிங்காக இப்போ மெயின் கொஸ்டின் என்னன்னா, நீங்க பிரச்சார கூட்டமா நடத்தி ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டு இருந்தா கூட பரவாயில்ல, அது எதிர்பாராத விதமாக நடந்த உயிரிழப்புன்னு சொல்லலாம். நீங்க பிரச்சார கூட்டத்தை சினிமாக்கு பயன்படுத்துவதற்காக ஒரு கூட்டத்தை நடத்துறீங்க, மேலும் மேலும் கூட்டத்தை சேர்த்திருக்கீங்க, ஒரு 41 பேர் பலியாகி இருக்கானா, அப்போ அது என்ன? கண்டிப்பா யார் காரணம் அதற்கு? நீங்க தானே. அப்ப நீங்க அந்த லேட்டா வரீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆஹா இந்த கூட்டம் பத்தாது, இன்னும் நிறைய கூட்டம் இருந்தாதான் ஒரு கெத்தா இருக்கும், ஃபயரா இருக்கும். கூட்டம் வந்துச்சா கூட்டம் நிறைய சேரணும்டா. சோ 12 மணின்னு ட்வீட் போடுறா,
ஏற்கனவே நீங்க 12 மணின்னு போட்டா அவன் 8 மணில இருந்து இருப்பான். அப்ப 7-8 அவர் ஒருத்தனை வெயிட் பண்ண வச்சு அவனுக்கு தண்ணி கூட கொடுக்காம யார் சமைச்சது? உங்கள் விஜய். இத சிபிஐ கேக்குமா கேட்காதா? கண்டிப்பா கேட்கும். இதுல இவங்க மிகப்பெரிய பண்ண தப்பு என்ன தெரியுமா? என்னது? சரி பிரச்சனை ஆகி போச்சு, 41 பேர் செத்து போயிட்டான், அதோட சம்பவத்தை விட்டு இருந்தா பரவாயில்ல. இந்த இமேஜ் போட்டா பிரச்சனை வரும்னு தெரிஞ்சோம் அந்த இமேஜ தூக்கிட்டு போயிட்டு ட்ரெய்லர்ல எவனா போடுவான். அது அறிவுன்றதாங்க. அதுல இல்ல போடுவான கொஞ்சமாச்சு. அதே மாதிரி வண்டி மேல நிக்கிற சீனு, அதே ஆட்கள், அதே அந்த இமேஜ் தான். அதே தாங்க. அந்த இமேஜ நேரடியா போட்டா செக் பண்ண மாட்டிப்பாங்க. அது எங்க அதுதான் இப்ப இவங்களுக்கு மிகப்பெரிய ஏழ்ற. இப்ப இந்த சிபிஐ ரவுண்ட்ல வந்து விஜய் கேட்க போறாங்க, நீங்க அப்போ சினிமா ஷூட்டிங் நடத்துனீங்களா? உங்க சினிமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இந்தியன் படத்துல வந்து ஒரு ஷூட்டிங் அப்போ வந்து அந்த ரேக் வந்து ஸ்டார்டிங்ல படம் தொடங்கணும். அப்போ சினிமா ஷூட்டிங் நடத்துவதற்காக நீங்க 41 உயிரை பலி வாங்குனீங்களா? கண்டிப்பா கேள்வி கேட்பாங்களே, அதே விடுவாங்க. சோ அந்த கேள்வி வந்து இப்போ நின்னுட்டு இருக்கு. ஏன்னா சிபிஐ பாரு, சிபிஐ வந்து ஒன் செட் ஆஃப் கொஸ்டின் வச்சுன்னு இருக்கு, பிளஸ் டிவிகே சார்பா வந்து குற்றம் சாட்டினாங்க பாரு, அந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸும் வச்சுன்னு இருக்காங்க. இந்த டிவிகே சாட்டின குற்றச்சாட்டுக்கு அரசு அதிகாரிகள் என்ன பதில் சொன்னாங்க? இப்போ கலெக்டர் வந்திருந்தாரு, போலீஸ் ஆபீசர் வந்திருந்தாரு, எல்லாரும் என்ன பதில் சொன்னாங்க? எல்லாத்துக்கும் கேள்வி பதில் இருக்கு. இப்போ விஜய் உட்காந்துட்டு இந்த பதில் சொல்லுவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாரு, ஐயா நாங்க கேட்ட இடத்த கொடுக்கலையா, இவங்க வந்து வேற இடத்த கொடுத்தாங்க, நாங்க லைட் ஹவுஸ் தான் கேட்டோம் அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வந்து அதுக்கு அரசு அதிகாரிகள் என்ன பதில்? சிபிஐ அதிகாரிகளுக்கும் தெரியும், ஏன்னா சிபிஐ அதிகாரிகள் அங்க போய் விசாரிச்சிருக்காங்க, எல்லா ஸ்பாட்டுக்கும் போயிருக்காங்க. நீ கேட்ட லைட் ஹவுஸ் தம்மா தூண்டு இடம், அங்க நட்டுருந்தா இன்னும் நிறைய பேர் செத்துருப்பா. அப்புறமா பெட்ரோல் பங்க் இருக்குது, நீங்க பெட்ரோல் பங்க எரிச்சிருப்பீங்க. அப்புறமா ஆறு ஓடுது, அந்த ஆத்துல நீங்க குதிச்சு நீந்து இருப்பீங்க. சோ வேலுநாச்சிபுரம் தான் பெஸ்ட் பிளேஸ் அப்படின்ட்டு யார் சொல்லுவா? சிபிஐ சொல்லும். சோ பிளேஸ பத்தி சொல்லும் போது இந்த பதில வச்சுட்டு இருக்கோம் சிபிஐ. சோ விஜய் சார் ஓகேவா, இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்துச்சா? எஸ் ஓகே சார். சார் எனக்கு இன்னொன்னு ஆச்சரியமா இருக்கு சார், போலீஸ் சரியான பாதுகாப்பு எங்களுக்கு வழங்கல சார். போலீஸ் தானே சார் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், போலீஸ் சரியாவே வேலை செய்யல, சரியான பாதுகாப்பு வழங்கல அப்படின்ட்டு விஜய் குற்றம் சாட்டுவாரு. உடனே வந்து சிபிஐ நீ ஏறின உடனே நீ என்ன தெரியுமா சொல்லிருக்க? மைக்ல ஏறின உடனே காவல்துறை சூப்பரா பணியாற்றுறாங்க, முதலாவது நன்றி தெரிவிச்சுக்கணும், அதனால முதலாவதாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னு சொன்னது எந்த வாய்? உங்க விஜய் வாய். உங்க விஜய் வாய். சோ விஜய் சார் கேட்டுச்சா? கேட்டுச்சா சத்தமா கேட்டுச்சா விஜய் சார் அப்படின்ட்டு விஜய் கேள்வி கேட்பாங்க. சோ விஜய் போடுற क्वेश्चंस பதில் சொல்லல, ஒருவேளை பதில் சொல்லாம பதில் சொல்லாம பக்கத்துல யாரு இருப்பா? த்ரிஷா விஷா கூட்டு போறீங்களா? நான் த்ரிஷா பதில் சொல்லிருக்கேன். எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல, பாஸ் எல்லாம் சொல்ல முடியாது, பதில் சொல்லி ஆகணும். இப்போ இதே மாதிரி கேட்டு இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வச்சுன்னு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான கொஸ்டின்ஸும் இருக்கு. ஆம்புலன்ஸ் வருது, அந்த ஆம்புலன்ஸ் இவர் கலாய்ச்சாரு, பாத்தே இல்லையா? என்ன ஆம்புலன்ஸா வந்து இருக்கு? என்ன ஆம்புலன்ஸா வருது? ஆம்புலன்ஸ் வருது உங்களுக்கு தெரியுது, அங்க ஏதோ தள்ளுமுள்ளு ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியுது, தள்ளுமுள்ளுல கீழே விழுறாங்கன்னு தெரியுது. என்ன தெரியுமா நினைச்சீங்கன்னா, நார்மலா இந்த மீட்டிங்ல எல்லாம் ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கும்போது அங்க சொல்றாங்களேன்னு நினைச்சீங்கன்னா இவர் கலாய்கிறாரு. சோ இது எல்லாமே நோட்டடு, எல்லாமே நோட்டடு. ஒரு குழந்தை வேற காணாம போச்சு, அப்போ நீங்க என்ன ரியாக்ட் பண்ணீங்க? தண்ணி பாட்டில தூக்கி போட்டுட்டு நீங்க ஏன் பேசுனீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபாய் இத பாடுறதுக்காக அங்கே நீங்க வந்துறீங்க, அதுக்காக வந்தீங்களா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? சோ இவ்வளவு கொஸ்டின்ஸ் வச்சுன்னு இருக்காங்க. இப்ப என்னன்னா, ஆதவ் அர்ஜுன், புஷி ஆனந்த், சிடிஆர் நிர்மல்குமார், மதியழகன், டிரைவர், இவங்க 5 பேர்கிட்ட கேட்ட கேள்வியும் அப்படியே விஜய் கிட்ட கேட்பாங்க. ஃபுல்லா கேட்பாங்க, எல்லா கேள்வியும் கேட்பாங்க. ஏன்னா எல்லாத்துலயும் இவரு இருந்திருக்காரு. அநியாயங்க இது. 4 பேர்த்த கேட்பாங்க, நீங்க கேக்குறீங்க. இன்னொரு கேள்வி வச்சுட்டு சிபி அலக்கா கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி சார் எதுக்கு ஸ்கிரீன் எல்லாம் லாக் பண்ணிட்டு உள்ள போனீங்க, லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு? அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க, அப்செட் ஆயிட்டாங்க. கேள்வி கேட்பாங்க. இப்போ நீங்க அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போகாம இருந்திருந்தால் அவன் வந்து உங்களை அங்கங்க பாத்துட்டு டிஸ்கஸ் ஆகி, கண்டிப்பா நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள போனனால தானே அவன் அது வரைக்கும் வந்து கரெக்ட் இல்லனா அவன் போயிட்டு இருப்பான். சோ இதுக்கு காரணம் யாரு? விஜய். உங்கள் விஜய். லைட் ஆஃப் பண்ணு லைட் ஆன் பண்ணு விளையாடினது யாரு? உங்கள் விஜய். விஜயே கேட்பாங்க, உங்க அரசியல் அவரே சொல்றாரு கிடையாது. ஆமா விஜய் சொல்லுவாரு, யார் பண்ணா? உங்கள் விஜய்.
அவரே சொல்லுவாரு. விஜய் கேட்பாங்க, உங்க வாழ்க்கை வரலாற்றுல எதுனா ஒரு அரசியல் கட்சி தலைவன் சரி லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி விளையாண்டுனதை நீ பாத்திருக்கியா? இல்ல, அதனால நான் பண்ணேன். உங்கள் விஜய். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? உங்கள் விஜய். லேட்டா வந்தது யாரு? உங்கள் விஜய். தண்ணி கொடுக்காதது யாரு? விஜய். லைட் ஆஃப் பண்ணது யாரு? விஜய். மக்கள் செத்து போனது யாரால? விஜய். சோ ஒன்னும் அடிச்சு இடிச்சுலாம் கேள்வி அவரே கேட்க அவரே விஜய் வந்து டான் விஜய் வந்து ஒரு முடிவோட தான் போயிடு. ஒண்ணு தெரிஞ்சுக்கூடா, இவங்க எல்லாம் சொல்றாங்கடா பதில. ஒன்னும் பெருசாலாம் நீ யோசிக்கவே தேவையில்ல. ஐயோ விஜய் வந்து மாத்தி கீத்தி சொல்லுவாரா? என்ன சரி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு என்னத்த நீ மாத்தி சொல்லுவேன்? ஒண்ணுமே மாத்தி சொல்ல முடியாது. பக்கா ரெக்கார்டு இருக்கு. ஏங்க நீங்க என்ன சொல்ல முடியும்? கான்ஸ்பிரசியை செட் பண்ண முடியும் உங்களால. போலீஸ் ப்ரொடெக்ஷன் தரலன்னு சொல்ல முடியும். அதுக்கு வந்து அவங்க அரசு தலைவர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏங்க இவ்வளவு போலீஸ் போட்டோம், அங்க வந்து முன்னாடி எடப்பாடி பழனிசாமி மீட்டிங் நடந்துச்சு, அவங்களுக்கே இத்துணூண்டு போலீஸ் தான் போட்டோம், ஆனா இவங்களுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டிருக்கோம், பிளஸ் இவங்க கேட்டது 10,000 பேருக்கு ப்ரொடெக்ஷன், நாங்க கொடுத்தது 20,000 பேருக்கு ப்ரொடெக்ஷன், பட் அங்க வந்தது 40,000க்கு மேல, அதுக்கு நாங்க காரணம் கிடையாது. இப்ப என்ன சொல்லுவேன்? இதுக்கு என்ன சொல்லுவேன்? இதை மேனேஜ் பண்ண வேண்டியது யாரு? இவங்க வந்து எல்லா இடத்துல இருந்தும் கிரௌட கூட்டு வந்தா அதுக்கு நாங்க பொறுப்பாக மாட்டோம். பதில் சொல்லிட்டாங்க. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்லுவீங்க? கான்ஸ்பிரசி முடிஞ்சு போச்சு, இடத்த வந்து நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல, அதுக்கும் பதில் இருக்குது. அந்தந்த இடங்களை போய் சிபிஐ அதிகாரிகளே ஆய்வு பண்ணிருக்காங்க. சோ அவங்க தெளிவா சொல்லுவாங்க, எப்பா நீ கேட்ட இடத்துல இந்த இடம் தான் பெஸ்ட் இடம், இங்கே 41 பேர் செத்து போயிருக்காங்க, மத்த இடத்துல நடந்திருந்தா 100-150 பேர் செத்து போயிருப்பாங்க. வேற என்ன இருக்கு உங்களுக்கு? நெக்ஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி இருக்குல்ல, மறந்து போயிட்டு நீங்க தான் ஆளுங்களை உள்ள அனுப்பி கழுத்தை நறுக்கி மிளகா பொடி தூவி மயக்க மருந்து தெளிச்சு கழுத்தை நெரிச்சு வயிற்றுல எட்டி ஒதிச்சு இவ்வளவு வேலை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு இவர் சொல்லுவாரு. ஆக்சுவலா செந்தில் பாலாஜி திமுக வந்தா ஆளு செட் பண்ணி உள்ள அனுப்பிட்டாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜ் காட்டு. நீதான் 68 ட்ரோன் பறக்க வச்சிருந்தா. 68 ட்ரோன்ல எதுனா ஒரு ட்ரோன்ல லைட்டா அமிங்கி இருக்கும்ல, ஒரு ஃபுட்டேஜ் சிக்கி இருக்கும்ல, அந்த ஒரு ஃபுட்டேஜ் எடு. எதுதான் இப்பவே விட்டுருக்க மாட்டாங்க. எவிடன்ஸ் எடு கேட்பாங்க. இது வந்து இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, சொல்லிட்டு போயில நம்ம முன்னாடி 4 மைக் வச்சுட்டு நம்ம பாட்டு பேசிட்டு வீட்டுக்கு போயிடலாம், சோசியல் மீடியால அவன் பேசிக்கிட்டோம். கிடையாது, சினிமா நினைச்சுக்கிறான். ரெக்கார்டு அங்க எவிடன்ஸ் கேட்பான். என்ன எவிடன்ஸ் இருக்கு? வாயில வடையதான் சுட முடியும். சொல்லணும் செந்தில் பாலாஜி தான் பிளான் போட்டிருக்காருன்னா போன் கான்வர்சேஷன் எதுனா இருக்கா? செந்தில் பாலாஜி எப்பா போ அத 40 பேரை உள்ள அனுப்பு. ஏய் பாத்து அந்த மயக்க மருந்த ஃபர்ஸ்ட் தெளிக்க சொல்லு, அவனை போட்டு மெரிக்க சொல்லு. கான்வர்சேஷன் இருக்கா? அதுதான் கேக்குறேன். இல்ல செந்தில் பாலாஜி அந்த ஸ்பாட்ல இருந்ததுக்கு எதுனா டவர் லொகேஷன் எதுனா காட்டுங்க. அதான்ப்பா, அதான் கேள்வி. போற போக்குல செந்தில் பாலாஜி தாங்க பண்ணிட்டாரு அப்படின்னா ஏத்துப்பாங்க. அப்புறம் எஸ்பி கூட சொல்லிட்டாரு, போன் பண்ணி சொன்னாருமே சிடிஆர் நிர்மல்குமார், விஜய் வந்து அங்கே நிக்க சொல்ல உள்ள. அது அந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்டு போலீஸும் அனுப்பியிருக்கு. பிளஸ் அங்க பஸ்லயும் ரெக்கார்ட் ஆகி இருக்காது. புஷியானந்த் கிட்டயும் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து அங்கே நின்னுடுங்க, இல்ல பிரச்சனையாகும், இது உள்ள வந்தீங்கன்னா கிரௌட் தள்ளுது அலமோதுது, சோ அங்கே நில்லுங்க. அதெல்லாம் இல்லங்க, நான் வந்து பண்ண இடத்தான் அங்க நிப்பேன். ஒரு வாட்டி நான் நினைச்சிட்டேன்னா என் பேச்ச நானே ஒரு வாட்டி முடிவு பண்ணா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவனுக்கு அந்த டைலாக் வராங்க, எனக்கு வந்து யார் அடிச்சு பொறிக்கலைக்கு பூமி அது கண்ணுல தெரியுதோ அவன் தான் உங்கள் விஜய். சோ அந்த கான்வர்சேஷன் முதல் கொண்டு எல்லாமே ரெக்கார்டடு. பிளஸ் டிரைவர் கேட்ட கேள்விக்கு டிரைவர் சொன்ன பதில் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு அது எல்லாத்தையும் விஜய் கிட்ட தான் கேட்க. ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, யாருக்கும் தெரியாத ரகசியம் கூட டிரைவருக்கு தெரியும். கன்ஃபார்ம் எல்லாரும் டிரைவர் எல்லாத்துக்கும் அவன் நைஸா எதுவுமே கேட்காத மாதிரியே வண்டி ஓட்டிருப்பான். இதுல பெரும் பிரச்சனை அவன் பேர் வேற அஜித் குமார். பாத்தியா? அப்ப என்ன டிரைவர் கிட்ட இருந்து வார்த்தைகளை புடுங்கி ஒரு ஸ்டேட்மெண்டா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா எல்லாமே அங்க என்னென்ன நடந்துச்சு, ஒரு தள்ளுமுள்ளு நடக்கும் போது விஜய் என்ன ரியாக்ட் பண்ணாரு, விஜய் என்ன பேசினாரு, உள்ள கிரௌட் என்ன பேசிட்டு இருந்தாங்க, லேட்டா போகும்போது எல்லாரும் போன் வந்து தானே இருக்கும், ஐயா எங்கயா இருக்கீங்க எங்க, அப்ப வெயிட் பண்ணுங்க கேமரா எல்லாம் ரெடி ஆயின்னு இருக்கு, என்ன சொன்னாரு, ஷூட்டிங் தான் போச்சு. ஆக்சுவலா எல்லாமே கேட்க போறாங்க, எல்லாத்தையும் மொத்தமா நடக்க போதோ. இதுல விஜய் கிட்ட இன்னுமே கேள்வி நிறைய இருக்கு. விஜய் கிட்ட நிறைய கேள்விகள் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. 41 பேர்கிட்ட வீடியோ கால்ல நீங்க என்ன பேசுனீங்க, ஏன் பொது வெளியில அது ஏன் வரல, அப்ப எதுனா உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்களா, எனக்கு எதிராக எதுவும் சொல்லாதீங்க நான் இது பண்றேன்ட்டு
விட்னஸ கலாய்ச்சிருக்கீங்களா? கலைச்சிருக்கீங்க. சாட்சியங்களை கலைக்கிறாருல்ல. ஆமா, அந்த மகாபலிபுரத்தை கூப்பிட்டாரு. நான் ஒண்ணு கேக்குறேன், நம்ம யாரையோ ஒருத்தரை குத்திடுறோம், அவனே குத்திட்டு அவனுக்கு போன் போட்டு, அவன் சொந்தக்காரனுக்கு போன் போட்டு, எனக்கு எதிராக சாட்சி எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சிடறேன். அது பேர் என்ன? மிரட்டல் தான் பேரு. மிரட்டல் சாட்சியங்களை கலைக்கிறது. அப்ப நீங்க அதை பண்ணீங்களா? ஏன் பண்ணீங்க? அப்ப 41 பேர்கிட்ட என்ன பேசுனீங்க? இந்த கேள்விகள் இருக்கு. பிளஸ் இன்னொன்னு, நீங்க எப்படி அவங்களுக்கு 20 லட்சம் ஆஃபர் பண்ணீங்க? 20 லட்சம் ஆஃபர் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டு ஏன் பேசுனீங்க? மகாபலிபுரத்தை கூப்பிட்டு பேசிருக்காருல்ல. இதெல்லாம் பை லீகல் பண்ணக்கூடாது, ஆனா நீங்க பண்ணிருக்கீங்க. அதுவும் அந்த குடும்பங்கள் எல்லாம் தனித்தனியா கூப்பிட்டு, எங்க பொதுவெளியில நின்னு பேசுறதாச்சு சரி, ஆன் ரெக்கார்டு, ஏதோ சாட்சியங்களை கலைக்கல, ஒரு 20 lakhs வந்து கொடுத்துட்டாரு, எல்லாம் என்ன மன்னிச்சிருங்க சாரின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லிடலாம். பட் நீங்க தனித்தனியா அந்த குடும்பங்களை கூப்பிட்டு தனித்தனியா பேசும்போது அங்கதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. மிரட்டல்லாம் இவருனா மிரட்டல் தெரிவிக்க, கை கால இவரு மிரட்டினார்னா அங்க உன்ன சொல்லிடுவேன், நான் என் வீட்டுல இருக்கிறவன சாவச்சிட்டு நீ என்ன மிரட்டல்? மிரட்டல்லாம் கிடையாது. கை கால உண்டார்ல, தப்பா நினைச்சுக்காது. கை கால்லாம் வந்து இருக்க மாட்டாரா? நீ வேற அவர் தான் சொன்னாரு, அதெல்லாம் சும்மா உட்காந்துக்கிட்டு ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு என்னென்ன வேணுமோ நான் செய்யறேன், எதுவும் பெருசா வெளியில எதுவும் சொல்லாதீங்க. விஜய் வந்து காலில் விழுந்தாரு கையில விழுந்தாருன்னு மட்டும் சொல்லுங்க. அது மட்டும் சொல்லிக்கோங்க. அண்ணனா நினைச்சாரு, தம்பியா நினைச்சாரு, தாய் மாமனா நினைச்சாரு மட்டும் சொல்லுங்க. சோ இந்த கேள்விகள் கேள்வி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா விஜய் கூட இருக்கிற யாரும் நம்பிக்கைக்குரியவர்கள் கிடையாது. அதுதான் உண்மை. கூட இருக்கிற ஆதவ் அர்ஜுன் விஜய் கூட எப்பவுமே இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்பர் 1 டுப்பா கூட நம்பர் 1 கோத்து விட்டு போடுவாரு. கூட இருக்கிற சிடிஆர் நிர்மல் நாளைக்கே வேற கட்சிக்கு போய்வாப்ல. சோ அந்த கும்பல்ல யாரு நம்பிக்கைக்குரியவர்கள்? புஷியானந்த். சரி பாவம் புஷியானந்த் என்ன மொத்த கப்பலே முழுவும் போது புஷியானந்த் என்ன பண்ணுவாப்ல? பண்ண முடியாது. ஆல்ரெடி எனக்கு பெயில் தராம என்ன தேடி ஓட்டுவாப்ல விட்டு மனுஷன் 40 நாள் வந்து எங்க ஆள் அட்ரஸே காணாம போனாரு, தனிப்படையை வச்சுட்டு இருந்தாங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது விஜய கோத்து விட்டு தான் வந்திருக்காங்க எல்லாருமே. இப்போ சிபிஐ வந்து உன்னை சம்மன் போட்டு கூப்பிடுனாலே சிபிஐக்கு ஒரு பாயிண்ட்ல வந்து தெரிஞ்சிருக்கு இவன் தான் காரணம். கரெக்ட். இங்க பாரு, உன் பேரு எஃப்ஐஆர்லயே இல்ல இருந்தாலும் உன்னை கூப்பிடுறாங்கல்ல, அப்ப உன்னால 7.5 ஆகி இருக்கு அப்படின்னு சிபிஐ. இப்போ ஆதவ் அர்ஜுனும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர்ல இல்ல. ஆதவ் அர்ஜுன் எங்க எஃப்ஐஆர்ல இருக்கு? நீங்க உன்னை தமிழ்நாட்டுல கூப்பிட்டு விசாரிச்சா இல்ல அது கிடையாது, அவர் மேல போடலையே. தமிழ் உனக்கு ஆதவ் அர்ஜுன் கிடையாது, புஷியானந்த், சிடிஆர் நிர்மல்குமார், மதியழகன் இவங்க மேலதான் கேஸ் வந்துச்சு. ஆதவ் அர்ஜுன் கூட கிடையாது. பட் ஏன் ஆதவ் அர்ஜுனை கூப்பிட்டாங்க? நீ வில்லங்கமானவன், அதனால நீ வா. ஏன்னா கரூர்ல விசாரிச்சாங்க பேரு, கரூர்ல சிபிஐ கூப்பிட்டு விசாரிச்சுல இந்த 3 பேரை. அப்போ ஆதவ் பேரு கோத்துடுது உங்கள் புசி. ஆதவ் பேரும் 3 பேரும் கோத்துட்டாங்க. ஐயா எங்களுக்கு தெரியாது ஆதவ் அர்ஜுன், ஐயா எங்களுக்கு தெரியாது ஆதவ் அர்ஜுன், ஐயா எங்களுக்கு தெரியாது ஆதவ் அர்ஜுன். தேர்தல் மேல சரி ஆதவ் அர்ஜுனை டெல்லி கூப்பிட்டு ஆதவ் அர்ஜுனை கூப்பிட்டு விசாரிச்சு. இப்ப இந்த எல்லாரும் சேர்ந்து ஐயா எங்களுக்கு தெரியாது விஜய், ஐயா எங்களுக்கு தெரியாது விஜய், ஐயா எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் எங்க ஓனரை கேட்டுக்கோங்க. அது லாஸ்ட்ல ஒண்ணு சொல்லிட்டு வந்தாங்க, ஐயா எங்களுக்கு என்ன கொடுத்தீங்களோ அதே மாதிரி கொடுத்துருங்க, அதாவது கொஞ்சம் குறை கூட கூடாது. சோ இந்த மாதிரி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய கடிவாளம். இது ஆக்சுவலா ஒரு மிகப்பெரிய செட்பேக் விஜய்க்குன்னு சொல்லலாம். அது அரசியலாவும் சரி ஏதாவது நல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் மிகப்பெரிய பிரச்சனை. சென்சர் சர்டிபிகேஷன் ரொம்ப மோசமா போகுது. இன்னும் போற போக பார்த்தா எங்க அண்ணன் வந்து ஏன்டா இந்த அரசியலுக்குள்ள கால வச்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சது போல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், படம் 9ஆம் தேதி ரிலீஸ், இன்னைக்கு 7ஆம் தேதி. இது வரைக்கும் சென்சர் தரலப்பா. சென்சர் தரல, கோர்ட்ல இருக்க கேஸ். இன்னைக்கு வந்து ஜட்மெண்ட் தராங்களோ இல்ல பாஸ் அவுட் பண்றாங்களோ என்ன பண்றாங்கன்னு தெரியல. இன்னைக்கு மத்தியானம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும். பட் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை. பட் இருந்தாலும் நான் என்ன கேக்குறேன், ஒரு சென்சர் தரல, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கல. யாரோ 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 சொல்லு, தைரியமான சொல்லு. இதே இங்க வந்து கேட்ட தியேட்டர்ஸ் தரல, கேட்ட இது தரலன்னா அவ்வளவுதான் தீய சக்தி, எங்களுக்கு தியேட்டர் தராம இது பண்றீங்களா அப்படி பண்றீங்களான்ட்டு டைலாக் கொண்டு பஞ்சி டைலாக் பேசி. இப்ப பேசுங்க, இப்ப பேச அந்த பஞ்சி டைலாக். ஒருத்த வாய திறங்க பாக்கலாம். வாட் மோடி அங்கிள்னு கேளுங்களேன். கேளு, பயமா இங்க ஏதோ ஸ்டாலின் அங்கிள் வந்து சேது அவன் சின்ன பையன், நம்ம பையன்டா, பார்த்து வளர்ந்த பையன், விடுறா அவனை, நம்மளே எவ்வளவு படம் அவனை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க, சரி விடு பாவம்னு விட்டு வச்சிருந்தாங்க. ஆனா போயிட்டு நம்ம எவன் நம்மள பாவம் விட்டுக்கிறானா அவனதான் சீண்டின்னு இருப்போமா. இப்ப கூட அவன சீண்டி இருக்கிறானுங்க. எப்படி இருந்தாலும் அங்க தமிழ்காரன் இருப்பான், அவன் வந்து திமுக தான் இருப்பான். இது என்ன இது? சோ பெரிய வில்லங்கத்துல இப்ப ஜனநாயகன் படமும் இருக்கு. மேபி இன்னைக்கு சென்சர் கொடுத்துட்டா
9th ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னன்னா அங்க வந்து கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. அந்த தணிக்கை குழுக்கு ஆதரவா வாதாடுவாங்கல்ல மத்திய அரசு அட்வொகேட், அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஏங்க நாங்க இன்னும் சென்சர் சர்டிபிகேட்டே தரல, இவங்க எப்படிங்க ஆன்லைன்ல ஓபன் பண்ணி விட்டாங்க டிக்கெட் ஓபன் பண்ணிட்டாங்க? ஆமா, அப்பா நேத்து எப்படிங்க ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் ஓபன் பண்ணுவாங்க? சோ இவங்க வந்து இவங்க ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்குள்ள நாங்க தரணும்ன்றதெல்லாம் இங்க நடைமுறை கிடையாது. சட்டப்படி தான் அவங்க வந்து எங்களுக்கு சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுவோம். இவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால நாங்க தரணும்ன்றதெல்லாம் எங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. யாரும் பை ரூல்னா அப்படிதான், எங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்க. ஏன் நாங்க தந்த உடனே இவங்க ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, இல்ல எப்பனா டேட்டை போட்டு இது பண்ண சொல்லுங்க. சோ அங்கேயும் 7.5 போயின்னு இருக்கு. அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மத ரீதியில வந்து இங்க 7.5 காட்சிகள் நிறைய இருக்கு, ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் நிறைய இருக்கு. சோ நாங்க ரீசென்சர் பண்ண வேண்டிய இடத்துல நாங்க இருக்கோம். சோ டைம் டிலே பண்ணுங்க. இருந்தாலும் வந்து 9ஆம் தேதி கலெக்ஷன் ஆன்லைன் டிக்கெட் 1000 கோடி 1500 கோடி ஏற்கனவே வந்து பகவந்த் கேசரியை கிண்டி வச்சிருக்காங்கன்னு வேற சொல்லிட்டீங்க. ஆக்சுவலா வந்து சென்சார் நன்றி சொல்லுப்பா, ஏன்னா படம் ரிலீஸ் ஆகி ஃபிளாப் இருக்கும் பதிலா தள்ளி போட்டுடலாம். இல்லப்பா, ஆக்சுவலா வந்து கோர்ட் இப்படி சொல்லிருக்கூடாது. சொல்லணும், கோர்ட்டோ வந்து சென்சர் போர்டோ வந்து இப்படி சொல்லிருக்கூடாது. இவங்க சர்டிபிகேட் கேட்டு வரும்போது சென்சர் போர்டு என்ன தெரியுமா சொல்லிருக்கணும், எத்தனை வாட்டி தான் உங்களுக்கு சர்டிபிகேட் தருது? என்னப்பா ஆல்ரெடி பகவந்த் கேசரி குடுத்துருக்கல ஐயா. அது என்னமோ கரெக்ட் தான், அது என்னமோ கரெக்ட் தான். என்னையா நீங்க சர்டிபிகேட் கேட்டே வரீங்க? ஆல்ரெடி பகவந்த் கேசரிக்கு சர்டிபிகேட் கொடுத்துரு, அதே சர்டிபிகேட் தானே உங்களுக்கு. அதுல கட் பண்ணி சொன்னீங்க, கட் பண்ணாம வச்சிருக்கீங்க. படம் நல்லாவே இல்லைங்க, நீங்க முடிவு பண்ணிக்கங்க, கொடுத்துருந்தா சர்டிபிகேட் கொடுத்துறேன். படம் ஃபிளாப் ஆனா சோ இப்படி ஜனநாயகனுக்கு பிரச்சனை ஒரு சைடு, வந்து இங்க அரசியல் பிரச்சனை. ஆனா யாருமே வந்து இந்த 3000 ரூபாய் எதிர்த்து குரல் கொடுக்கலையா? ஏன்பா அவங்க வாங்க வேணாமா? வாங்க மாட்டாங்கடா அவங்க, அது காசு வாங்கி தான் ஜனநாயகன் பாப்போம். இல்லங்க டிவிக்குள்ள இருக்கிறவங்க ரொம்ப ரோசமானவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற எந்த பணத்தையும் வாங்க மாட்டாங்கப்பா. ஐயோ இப்ப அந்த 3000 ரூபாய் வாங்க மாட்டாங்களே, என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் போய் டோக்கனை போட்டு யாரு வாங்குவான்னு பாத்தீங்கன்னா அவனுக்குதான், உங்க கட்சிக்காரங்க தான் வாங்குவாங்க. அப்புறமா இதுக்கு வீரவசனம் உடனே நாங்க கேட்டோம்னா அதுன்னா உங்க அப்பா வீட்டு பண்ணுமா? அரசாங்கம் எல்லாமே அரசாங்கம் பண்ணும், எல்லாமே அரசாங்கம் பண்ணும். ஆமா, விடியல் பயணத்துல போற டிக்கெட்ஸும் அரசாங்கம், எல்லாம் அரசாங்கம் தாங்க. நான் யாருமே வந்து யார் அப்பா வீட்டு பாக்கெட்ல இருந்து எடுத்து எல்லாமே அரசாங்கம். விஜய் புடிங்கிடுவாரு. இப்ப இந்த நீங்க தர 3000 ரூபாய் விஜய் கிட்ட தான் போகுது. சோ இந்த அரசாங்கம் கொடுக்குற பணத்தை எடுத்துக்கிட்டு எல்லாருமே ஜனநாயகன் படத்துக்கு போறானுங்க. டிக்கெட்ஸ்லாம் எவ்வளவு நினைச்சுருக்க நீ? 3000 ரூபாய் இருக்குமா? 3000 4000 5000 2000 தியேட்டருக்கு ஏத்த மாதிரி டிஃபரெண்டா விக்கிறது யாரு? உங்கள் விஜய் ரசிகர் மன்ற நிர்வாகிகள், உங்கள் விஜய், வளரும் வருங்கால எம்எல்ஏஸ், வருங்கால மினிஸ்டர்கள். இந்த விஜய் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு? ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே, இந்த கரப்ஷன் எந்த வடிவில வரும், யார் மூலியமா வரும், எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. யார் மூலியமா தான் வரும். ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே, அது எங்க ஒளிஞ்சிருக்கு, எப்படி ஒளிஞ்சிருக்கு, எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. டிக்கெட் வேணும் படத்துக்கு, வாங்க வாங்கிக்கோங்க. டிக்கெட் வேணும் 600 600 ஏன்னா சண்முகா 600, சரி. லட்சுமி 800, சரி. சத்யபாமா 1000 ரூபாய்க்கு ஷோ முடிக்கல அவங்க பேசி. சத்யபாமா 1000, சண்முகா 600, லட்சுமி 800. ஆமா, 3 தேட்டருமே எடுக்கிறாங்க. 3 தேட்டருமே எடுத்தாச்சு. லட்சுமி மட்டும் நம்ம வேற ஆள்கிட்ட கொடுத்தாச்சு வேண்டாம்னு சொல்லி. சண்முகா சத்தியமா நம்ம கையில இருக்கு. சரிண்ணா. சண்முகா வந்து இப்போ வந்து சத்யபாமா சின்ன பெரிய ஸ்கிரீன் கிடையாது, பெரிய ஸ்கிரீன் முடிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா, சரிண்ணா. ஸ்கிரீனே நல்லா ஆடணும் வைக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த ஸ்கிரீன் தான். சரியா? சரிண்ணா. அந்த பசங்க சொல்லிட்டு நான் கேட்கறேன், கேட்டுட்டு எனக்கு போன் அடிங்க, சீக்கிரம் வாங்கிக்கோங்க. சரிண்ணா. அடாடாடாடாடா இந்த ஊழல் இருக்கே. ஜனநாயகன் டிக்கெட்ல நானே 3000 ரூபாய் விற்பேன், 5000 ரூபாய் விற்பேன். இதுவும் கரப்ஷன் தான். தெரியாது அவருக்கு இது கரப்ஷன்ல வராதுல. படம் பாக்குறதுங்க. விஜய் நல்லவர், படத்தோட ப்ரொடியூசர் பண்ற வேலை. படத்தோட பட்ஜெட்டே 400 கோடியோ 450 கோடியோ, அண்ணன் சம்பளம் 300 கோடியா? 300 கோடி. அந்த 300 கோடி எங்க தெரியுமா வருது? இந்த 3000ல இருந்து இந்த 5000ல இருந்து தான் பாத்துக்கோ. இதெல்லாம் சொன்னா அது வேற வேறு அப்படின்ட்டு வந்து எங்க அண்ணன் கதையை சொல்லிட்டு. இப்ப எனக்கு விஜய நீங்க சிபிஐ கூப்பிட்டுறீங்கடா. ஏய் அவரு வந்து டைம் சாப்பிட்டுருவாரு. அவர் வந்து 1 ஹவருக்கு மேல யார் மூஞ்சியுமே பார்க்க மாட்டாரு. நீங்க கூப்பிட்டு 9 ஹவர்லாம் உட்கார வச்சீங்கன்னா சாப்பாடு தருவாங்க. 9 ஹவர்லாம் உட்கார வச்சீங்கன்னா எப்படிங்க எங்க விஜய?
ஏன்னா அவங்க கூப்பிட்டு 3 நாள் 9 hour 6 hour 5 hour உட்கார 3 days வச்சிருக்கீங்க. எங்க விஜய 9 hours உட்கார வச்சீங்கன்னா எப்படி? ஆக்சுவலா வெரி டிஃபிகல்ட்ல. பொங்கல் நீ கொஞ்சம் நினைச்சு பாரு, என்னது? விஜய டென்ஷன் இருந்தோம்னா எதுவுமே பண்ண தேவையில்ல. சிபிஐ விசாரணை உனக்கு தெரியும்ல. எனக்கு தெரியுமா, நானும் போன மாதிரி பேசுகிறியோ. படத்துல பாத்துக்க மாட்டியா? நீ படத்துல பாத்துக்க ஒண்ணுமே இல்ல, கூப்பிட்டு இது மாதிரி கேமரா ஒண்ண வச்சுட்டு ரூம சாத்திட்டு விஜய் ஒண்டி இப்படி உட்கார வச்சுட்டு போனு கீனு எதுவுமே கொடுக்காம ஒரு 6 hour யாருமே இல்லன்னா என்ன பண்ணுவேன்? ஐயோ அவ்வளவுதான், பைத்தியம் முடிச்சிருமாப்பா. எப்பா நீங்க வந்துருங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னாலதான் எல்லாமே நடந்துச்சு. நான் தான் லேட்டா போனேன், நான் தான் கூட்ட சொன்னேன். எல்லாத்துக்கும் காரணம் நான் உங்கள் விஜய். ஒண்ணுல கேள்வியே கேட்க தேவைங்க. விஜய கூப்பிட்டு இப்படி உட்கார வச்சுட்டு டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு தண்ணி பாட்டில ஒண்டி வச்சுட்டு ஒரு 6 hour மனுஷனை தனியா விட்டீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு கதை. மனுஷன் டிப்ரெஸ் ஆகி உண்மையை சொல்றான். தமிழகத்தின் புதிய மற்றும் பிரம்மாண்டமான உதயம் நம்ம மிஸ்டர் லயனஸ் ஆன்லைன் ஷாப்பிங். இனி உங்களுக்கு பிடிச்ச பொருட்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகுது. அதுவும் கம்மி விலையில பெஸ்ட் குவாலிட்டில. Dresses and footwearsக்கு 35% ஆஃபர். கிச்சன் வேர் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ்க்கு 40% ஆஃபர். இருங்க, இதுக்கே ஷாக் ஆனா எப்படி? இவ்வளவு சூப்பரான ஆஃபர் ப்ராடக்ட்ஸும் ஈஸி 7 day ரிட்டர்ன் பாலிசியோட தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் ஜஸ்ட் 1 dayல டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த ஆப் ஷாப்பிங் பண்றதுக்கு மட்டும் இல்லங்க, வீட்ல இருந்து பிசினஸ் பண்றவங்க, ஓனா ஷாப் வச்சிருக்கவங்க, அதர் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல சேல் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு இப்படி எல்லாருமே ஒரு செல்லரா உங்க ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண ஒரு பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம் தாங்க இது. இந்த ஆப்ல ஜஸ்ட் நீங்க 2 minutesல ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுங்க, நீங்களும் ஒரு செல்லர் ஆகலாம். இன்னும் ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு மந்த்துமே மெகா கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் இருக்க போகுது. அதுல 1 female and மேலுக்கு இந்த அதிரடியான கிவ் அவே ஆஃபர்ஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை அவங்களே எடுத்துக்கலாம். சோ நீங்களும் ஜஸ்ட் 100 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணி கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கேட்ஜெட்ஸை ஷேர் பண்ணுங்க. இப்பவே நம்ம மிஸ்டர் லைனஸ் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க, உங்க பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணுங்க.